வணக்கம், நான் உங்கள் போலி. இன்றைக்கி ரூஃபு பைப்பு போடுறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், மெஷர்மெண்ட்டு கூட பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இது சின்ன வீடு தான். ஒரு போர்ட்டிகல் ப்ளஸ் 2 ரூம் இருக்குது. ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்குது. சின்னோண்டு ரூம் தான். அதிகமாக ப்ரொவிஷன் ஓரளவுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ போர்ட்டிகல் ஒரு ஃபேனு, ஒரு 4 ஸ்பாட் லைட்டு, இதில் ஒரு 2 ஃபேனு ப்ளஸ் ஒரு 4 ஸ்பாட் லைட்டு, ஹோம் தேட்டர் ப்ரொவிஷன் ஹாலில் கேட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லிண்டல் போட்டது பெண்டு திருப்பி வச்சுருக்கோம். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாரி இருக்குது பாருங்கள். இந்த ரூமில் 2 அடி லாப்ட்டு போட்டிருக்காங்க. அதை ஒதுக்கி நம்ம நார்மலாக பைப் போடுறது, ப்ளஸ் இதுக்கு சென்ட்ரு பண்ணி ஒரு ஃபேனுக்கு ஒரு பாக்ஸ் வைக்கிறது ரூமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபேன் பாக்ஸு, ஃபேன் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த ரூம்லேயும் 2 அடி லாப்ட்டு இந்த சைட்லேயே இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த சைடில் 2 லாப்ட் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா லோ லாப்ட்டு ஒன்று இருக்குது. இந்த சைடு, இந்த சைடு ஃபேன் பாக்ஸ் வருது. இந்த சைடு நம்ம சென்ட்ரு பண்ணுற அளவு எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணோம். லிண்டலில் பைப்பு போட்டதெல்லாம் கரெக்டாக கட்டுவேலையில் இருக்குது பாருங்கள். இந்த லோ ரூஃப் நம்ம இதுலேருந்து இந்த செவரு மட்டத்துக்கு அளந்துட்டு இதுலேருந்து அந்த செவருக்கு அளந்துக்க வேண்டியதான். இந்த செவருலேருந்து ப்ளஸ் அந்த செவருக்கு சென்ட்ரு பண்ணால் தான் கரெக்டாக வரும். அளக்காமல் போட்டிங்கன்னா ஃபேனு ஒதுங்கி போயிடும். இதேமாரி வீடியோ எல்லாமே ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நான். எல்லா வீடியோ போய் பாருங்கள். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் 1 அடி லாப்ட்டு போட்டிருக்காங்க. அங்கே கிச்சன் அடுப்பு வர்றதுனால கொஞ்சம் 2 அடி தள்ளி தான் நம்ம ஒதுக்கி சென்ட்ரு பண்ணி ஃபேன் பாக்ஸ் போடணும். இப்போ அந்த ஸ்டேஜ்லேருந்து 1 அடி வரும். நீங்கள் இதுமாரி ரூஃபு வீடியோ ஏன் அடிக்கடி போடுறீங்க? இதுமாரி ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாடலில் போடுவோம். இது வேலை தெரியாதவங்களுக்கு தான் போடுறது அதிகபட்ச வீடியோ. ஏன்னா ஃப்ளம்பர் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நார்மலாக பைப் போட்டிருக்காங்க. கஸ்டமர் ஒருத்தவங்க வீடு ஒயரிங்கே பண்ணியிருக்காங்க அதேமாரி. இப்போ இதுலேருந்து லாப்ட்டை ஒதுக்கி எல்லாத்துக்கும் சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இது 2 அடி லாப்ட்டு அதேமாரி இல்லாதவங்க 2 அடி மார்க் பண்ணி வச்சுருக்க பாருங்க. இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது சென்ட்ரு பண்ணி நம்ம ஒரு மார்க் வச்சுக்கணும். இதுலேருந்து இந்த கட்டைக்கு உள்ளார இருந்து ப்ளஸ் இது 2 அடி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த அளவு வச்சு இது 2த்துக்கு சென்ட்ரு நம்ம என்னன்னு பார்த்துட்டு அது இன்ச்சஸில் கணக்கு பண்ணிவிட்டு இதுக்கிட்ட போட்டுக்கணும் தான். கம்பி இந்த சைடு வந்துச்சுன்னா கம்பி வளைக்க தேவையில்லை. லைட்டாக 1 இன்ச்சு தள்ளி போட்டுக்கிட்டால் 1 இன்ச்சு அளவுக்கு தான் போவோம். இந்த இடம் கிச்சன் ஸ்டேஜ் வருது. இதில் ஒரு 2 அடி நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து டேப்பை பிடிச்சி அந்தாண்ட செவரு இருக்குது பாருங்கள். அந்த செவரு மார்க் பண்ணி சென்ட்ரு பண்ணிக்கலாம். கஸ்டமர் நிறைய பேர் மெஷர்மெண்ட் போடுங்க. இதுமாரி ஈஸியான மெத்தட் தான். சில பேர் நூல் எடுத்து மார்க் பண்ணுவாங்க. சில பேர் நாங்கள் தான் இந்தமாரி டேப்பு வச்சு அந்த இன்ச்சஸ் பார்த்துப்போம். ஒரு 100 இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா 50 மாற்றிப்போம். இதுமாரி சென்டரில் வருது. இப்போ நம்ம எந்த சைடு வேணுமோ இந்த சைடு ஒரு ப்ளஸ் போட்டுறோமா இண்டு, அந்த சைடில் ஒரு இண்டு போட்டுட்டோன்னா ப்ளஸ் கிடச்சிரும். நம்ம அதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சுன்னா ஒரு 2 மட்டும்தான் வரும். 2 இன்ச்சு அளவுக்கு தான் தள்ளி வரும். ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு கிச்சனுக்கு இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி இந்த சென்டரும் கிடச்சிடும் ப்ளஸ் அந்த சென்டரும் கிடச்சிடும். நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த பார்த்திங்கன்னா ரூமை பார்த்திங்கன்னா இந்த சைடில் லாப்ட் இருக்குது பாருங்கள். இந்த சைடு 2 அடி லாப்ட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இது அர்ஜென்ட் ஒர்க்கு. காங்கிரீட் இன்றைக்கி தான் போட போகிறாங்க. மார்னிங் தான் பைப் போடவே வந்திருக்கோம் நாங்கள். இன்னும் போர்ட்டிக்கல் கட்டில் ஒரு 12 மணி போல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இந்த சைடு 2 அடி லாப்ட்டு போட்டிருக்கோமா, இது லாப்ட்டுக்கு ஒதுக்கியாச்சு. அதுலேருந்து அந்த சென்ட்ரு அந்த செவத்தோட கார்னர் அளந்துட்டு இதுக்கு சென்டரில் ஒரு மார்க் வச்சுக்க வேண்டியதான். ஒரு சாக் பீஸில் மார்க் வச்சுக்கிட்டு இப்போ இந்த சைடில் லோ லாப்ட்டு ஒன்று இருந்துச்சு. நம்ம லோ லாப்ட்டு மறக்காமல் மார்க் பண்ணோம். லோ லாப்ட்டு கரெக்டாக 6 அடிக்கிட்ட இருந்துச்சு. இப்போ 4 அடி இருந்துச்சு. இதுக்கிட்ட மார்க் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம கரெக்டாக அந்த அளவு வச்சுட்டு நம்ம அதுலேருந்து சென்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். அந்த செவுத்துக்கு உள்கூடு தான் அளக்கணும், அவுட்ரு அளக்கக்கூடாது. இதுக்கு சென்ட்ரு பண்ணி நம்ம ஃபேன் பாக்ஸ் ஒன்று போட்டுக்க வேண்டியதான். மற்றபடி எல்லாத்தையும் மார்க் எல்லாம் ஈஸி. அதே மெத்தடு தான். நம்ம அதுக்கேற்ற மாரி பாக்ஸ் வச்சுட்டு எந்த வே வரணும், எந்த சைடு சர்க்யூட் போர்டு வைக்க போகிறோம், எல்லாத்துக்கும் 4 கார்னர்லேயும் பெண்டு போட்டு எங்கெங்கே இறக்கி விட போகிறோமோ பெண்டு போட்டுட்டு இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மறந்தாலும் கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு இப்போ தான் அர்ஜென்ட் வேலையே நடக்குது. இந்த ஹாலுக்கு ஒரு 3 பிரித்து கரெக்டாக போட்டாச்சு பாக்ஸு.
2 ஃபேன் பாக்ஸு ப்ளஸ் சென்டரில் ஒரு டிசைன் லைட் அடிக்கிற மாரி 4 ஸ்பாட் லைட்டுக்கு மார்க் பண்ணோம். கம்பி கட்டிகிட்ருக்காங்க. இந்த சைடு நார்மல் இது மட்டை சிலப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுமாரி இறக்குன்னு தேவையில்ல. ஸ்பாட் லைட்டு மார்க் பண்ணிடுவோம். இந்த கார்னர்லேருந்து இதுக்கு நம்ம கிராங்க் கம்பியை கொஞ்சம் தள்ளி 1 அடி ப்ளஸ் 1.5 அடி 20 இன்ச்சு இல்லை 30 இன்ச்சு 2 சைடும் வர மாரி வந்து நம்மளுக்கு வந்து இதேமாரி கிராங்கு கம்பியில் மாட்டாத அளவாக வச்சுக்கணும். நீங்கள் ஃபேன் பாக்ஸ்கிட்ட நெருக்கி போகக்கூடாது. ப்ளஸ் ஸ்பாட் லைட்டு தனியாக இருக்கணும். ஏன்னா ஃபேன் வந்து அந்த லைட்டோட ஷேடு வந்து ஃபேனு அடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த சைடு அப்படியே பைப் எல்லாம் மார்க் பண்ணி உடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது மட்டை சிலாப்பாக இருக்கிறதுனால இந்த சைடு இறக்கிட்டோன்னு வச்சுக்கிங்க. இந்த சைடு இப்படி சாதாரண பிளெயின் பெண்டாகவே போட்டால் போதும். ஒரு பீஸ் பைப்பு போட்டால் போதும். நம்ம இந்த பீமோட ஸ்லாப்பாக இருந்தால் அதுமாரி போடுற மாரி இருக்கும். இந்த 4 சைடு இறக்கியாச்சு. இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ லாப்ட்டுக்கு இறக்கி எல்லாமே முடிச்சாச்சு. இந்த சைடு 4 ரூமுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து மெயின் லைன் சர்க்யூட் போர்டுக்கு போட்டாச்சு. 4 சைடு இறக்கி விட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரூமில் வந்து இந்த போர்டு வழியாகவும் உடச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏசி லைனுக்கு அது வழியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் ஃபேன் பாக்ஸ் வச்சு போட்டாச்சு. இப்போ கிச்சனில் கம்பி கட்டிகிட்ருக்காங்க. அந்த ஏரியா கம்பி கட்டி போர்ட்டிகளும் கம்பி கட்டிகிட்ருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த 4 சைடையும் இறக்கி விட்டுட்டு ப்ளஸ்ஸு சர்க்யூட் போர்டு கொண்டு போய் இப்போ 2 ரூமு ஒரு கிச்சனுக்கும் போயிட்டு இப்போ ஹாலில் ஒரு மெயின் போயிட்டு இப்போ இதுமாரி தனித்தனியாக போட்டுங்க. இதில் வந்து சென்டரில் ஒரு 4 ஸ்பாட் லைட்டு பாக்ஸு போட்டுட்டு 4 கார்னரில் போட்டுட்டு 2 ஃபேன் பாக்ஸ் போட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ இதுக்கும் ஒரு மெயின் லைன் போட்டு இப்போ இண்டிவிஜுவலும் மெயின் லைன் போடுறது ரொம்ப அவசியம் நம்மளுக்கு. எல்லாத்துக்கும் பவர் கனெக்ஷன் அதிகமாக இருக்கா. ஹோம் தேட்டருக்கு இதேமாரி 4 சைடு இறக்கி விட்டாச்சு ஃபுல்லாக. இதேமாரி இறக்குனா தான் ஒரு சைடு ப்ளைனாக பைப்பு ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்பாட் லைட்டுக்கும் ஒரு 4 கார்னரையும் அளந்து ஒரே ஈவனாக வச்சாச்சு. இப்போ மற்றதெல்லாம் கட்டுற வேலை இருக்குது. ஊஞ்சல் ஊக்கு பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஊக்கு ட்விஸ்டர் ஊக்கு இந்த சைடு நார்மலாக அடிக்கிறது. ஊஞ்சல் ஊக்கு போகிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, பாருங்கள் டீட்டெயிலாக. இப்போ போர்ட்டிகல் மட்டும் பெண்டிங் இருக்குது. இப்போ மற்றெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது. வாழை மட்டை வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுறதுக்காக வாழை மட்டை தான் வந்துட்டு. அடியில் மேக்ஸிமம் வாழை மட்டை வைக்கிறது ரொம்ப நல்லது. அட்டையை வச்சிங்கன்னு வச்சிங்க நம்ம உரித்து அவங்க கொத்தனா தான் பூசுகிறப்ப உரித்து எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பாட் லைட் பாக்ஸ் 3/4 டெலிவரி வந்ததுனால 3/4 டெலிவரி போட்டுட்டு நம்ம வந்து டபுள் சைடு ஒரிஞ்சு டம்மி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 1/4 இருக்க மாரி பார்த்துங்க. இதுமாரி டம்மிக்குனா இதுமாரி பீஸ் பைப்பை வச்சு டம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. சப்போர்ட்டும் கிடைக்கும் ஃபேன் பாக்ஸுக்கு ப்ளஸ் இதுமாரி கிடைக்கும். இதுமாரி ஸ்கொயர் ஃபேன் ராடு அதிகம் மேக்ஸிமம் வாங்குங்க. ஏன்னா ரவுண்டு ஃபேன் ராடு வாங்கினீங்கன்னா ஃபேனில் உள்ளது கொஞ்சம் சுத்தம். அதில் இப்போ ஊஞ்சல் ஊக்கு இந்த சைடு ஒரு போர்ட்டிகளுக்கு ஒன்று வேணும். இந்த ஹாலுக்கு ஒன்று போட்டாச்சு. இப்போ போர்ட்டிகளில் சென்டரில் ஃபேன் பாக்ஸ் வச்சு 4 ஸ்பாட் லைட்டு போட்டாச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா காங்கட்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெக்கையில் ஒரு 5 லைட்டு போட்டிருக்கோம் ஃபுல்லாக. ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒன்று தூக்கி விட்டாச்சு. ஏன்னா காங்கட்டு கொட்டி நெருங்கிட்டு நான் இப்போ தான் பார்க்கறதுக்கு வந்தோம். ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்க போட்டுட்டாங்க. சர்வீஸுக்கு அங்கே இறக்கிட்டு சர்வீஸ் பைப்லேருந்து ஒன்று தூக்கியிருக்கோம். சர்வீஸுக்கு மேலே ப்ரொவிஷன் ஏதாச்சும் வேணுன்னா அது வழியாக இருக்கிற மாரி. மற்றபடி எல்லா லைனும் முடிஞ்சிட்டு ஏன்னா காங்கட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முடிகிற கண்டிஷன் தான் வந்தேன்னு நான் அது போர்ட்டிகளும் சேர்த்து எடுத்து போட்டுருவோம் சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது. நன்றி.